ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான ஒரு கேசரி, ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடும் போதே அடுத்து இன்னும் கூட கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். வாங்க அந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரைட் ரவை தான், வறுத்த ரவை. அதுக்கப்புறம் சர்க்கரை, அதுக்கேற்ற போல் சர்க்கரை ஒரு 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே அளந்து தான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடி ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன், கேசரி பவுடர். அப்புறம் நெய், தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஸ்பூன் நெய்யை போட்டு முந்திரி பருப்பை வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் வந்து காயட்டும், சூடாகட்டும். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கோங்க, நல்லா வாசனை மணமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த ரவையை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலே கொஞ்சம் வறுத்துக்கும். ஏற்கனவே இது வறுத்த ரவை தான், இருந்தாலும் இந்த நெய்யிலேயே நம்ம போட்டு இன்னொரு முறை சும்மா அப்படி லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த ஏலக்காய் போட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா மணலாக வந்துருச்சு ரவை, சூப்பராக. இப்போ தேவையான தண்ணி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப்பு ரவை எடுத்திருக்கோம். இதில் 3 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன் நான். ரவை நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் வேக விடலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிருச்சு, சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் சுட தண்ணி கூட நல்லா சூடு பண்ணி கூட நீங்கள் ரவையில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை போட்டுருவோம். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஸ்வீட்டு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதிகமாக போட்டுங்க, மீடியமாக வேணும்னா மீடியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நாங்கள் கொஞ்சம் மீடியமாக தான் சுகர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கேசரி கலர் போட்டு சேர்த்துக்கணும். 5 மினிட்ஸ்லேயே செய்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சர்க்கரையும் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தால் தான், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கோம். இப்போ சுகர் போட்டுக்கிறேன் தேவையான அளவு. ஏற்கனவே போட்டுட்டேன், கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, மேலே ஒட்டாமல் வரும். அப்போ தான் சூப்பராக. நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ரவைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நல்ல கலரும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி திராட்சை அப்படி மேலே போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கலர் வந்து உங்களுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் நல்லா கொஞ்சம் கலர் பவுடர் வந்து கூட போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஆயிடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு கேசரி, ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து இந்த முந்திரி எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை முந்திரியும் அருமையாக ரெடி ஆயிருக்கு. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, இவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இது பாருங்க சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.